ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டைம் ஒரு கணக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ இந்த மாடல் சம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேலரி கணக்கு பார்த்துருப்போம். ஸோ அதே மாடலில் தான் இது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏ என்பவர் பியை காட்டிலும் 2 மடங்கு திறமையானவர். ஸோ யார் திறமையானவங்க? ஏ தான். எத்தனை டைம்ஸ்? 2. அப்போ ஏக்கு நேராக 2 போட்டுக்கோங்க. பி வந்து அப்போ என்ன அர்த்தம்? இங்க 1 டைம் ஒர்க் பண்றாங்க, இங்க 2 டைம்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே எந்த மடங்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு நேரம் அப்படியே எழுதிக்கோங்க. இது வந்து திறமை, ஸோ டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு டேஸ் கணக்கு வேணும். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சேலரி கணக்குல பார்த்துருக்கோம். நாட்கள் அப்படின்னா டேலண்டோ இல்லாட்டினா சேலரியே வந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம மாற்றி எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்க டேலண்ட் கொடுத்துருக்காங்க, டேஸ் வந்து வரணும். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்? 1 இங்க 2. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ வந்து நம்ம ஃபாஸ்டா செய்வாங்க, இங்க 2 மடங்கு திறமையானவங்கன்னு கொடுத்துருப்பாங்களா. அப்போ பி வந்து 2 நாள்ல செய்யக்கூடிய வேலையை ஏ வந்து ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க. அதனாலதான் இது கணக்கு இப்படி. அப்போ டேலண்ட் கொடுத்துட்டு அதை நம்ம டேஸா எழுதும் போது நம்ம எப்படி எழுதிக்கணும்? மாத்தி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அதே ஃபார்மேட் தான், எக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. அப்போ இவங்களுடைய வேலை நாட்கள் எக்ஸ் வந்துடும், இவங்களுடைய வேலை நாட்கள் வந்து 2x. ஏன்னா நம்ம இங்க எதற்கா மாத்திட்டோம்? எக்ஸ் டேஸ்க்கா மாத்ததுனால இதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வேலை நாட்கள் தான் கணக்குல எடுத்துக்கணும். அப்போ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து 14 நாட்கள்ல முடிச்சாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருக்கோம் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்போ ஏபி அப்படின்னா அவங்களுடைய வேலை நாட்களை மேல மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு அவங்களுடைய வேலை நாட்கள் என்னவா இருக்குது? எக்ஸ் 2x தான் இருக்குது. அப்போ நம்ம அதே ஃபார்மேட்டை போடலாம். எக்ஸ் இங்க வந்து என்ன வரும்? 2x, கீழே வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆட் பண்ணா 3x. அங்க வந்து நம்மளுக்கு நம்பரா கொடுத்துருப்பாங்க, அதனால மேல 2ஐயும் பெருக்கும், கீழே வந்து ஆட் பண்ணுவோம். ஆனா நம்மளுக்கு இங்க நாட்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கல, அதனால நமக்கு இது எதுல வந்திருக்குது? எக்ஸ்ல வந்திருக்குது. ஸோ அவங்கள 2 நம்பருக்கு பதிலாக இங்க எக்ஸ் 2x இருக்கு. அப்ப 2ஐயும் மேல மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஏபியோடைய வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 14 நாட்கள்ல முடிச்சிருவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபியோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 14 ஈக்குவல். இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்க என்ன வருது? 2x/3 சொல்லிட்டு வருது. அப்போ இதுல நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இதை கேன்சல் பண்ணா இங்க 7 கிடைக்கும். x = 21. அப்போ எக்ஸ்ங்கிறது என்னது? 21. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க. அப்போ ஏக்கு வந்து வேல்யூ என்னது? எக்ஸ் தான். நம்ம கண்டுபிடிச்சதும் என்னதுதான்? எக்ஸ் தான். அப்போ ஏ மட்டும் எத்தனை நாள்ல வேலை செய்வாங்க? 21 நாள்ல வேலையை முடிப்பாங்க. ஒருவேளை பியோடைய வேலை நாட்கள் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இங்க என்ன வேணும்? இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா 42 நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ அதே கணக்கு தான், நம்ம என்ன பேட்டர்ன்ல பண்றோமோ அதே தான். ஃபர்ஸ்ட் டேலண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஃபர்ஸ்ட் டேலண்ட் அப்படியே எழுதிட்டு நாட்கள் வேணும் அப்படின்னா அதை அப்படியே மாத்தி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸா மாத்திக்கணும். அப்ப இங்க எக்ஸ் வரும், இங்க வந்து என்ன வரும்? 2xன்னு வரும். இப்ப கொடுத்துருக்க கணக்கை பார்க்கணும். 2 பேருமே சேர்ந்து செய்யக்கூடிய வேலை நாட்கள் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஏபி = நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்த மாடல், அதனால நாட்களுடைய நம்பர் இல்லாம எக்ஸ் 2x இருக்குது. அதனால மேல 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். ஏபியோட வேல்யூ கொடுத்ததுனால அதை அப்படியே போட்டுட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதே ஆன்சர் தான். ஸோ இதுல இன்னொரு கணக்கு நான் சால்வ் பண்றேன். இப்போ பாருங்க அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏபி. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு. ஸோ அப்போ இவங்களுடைய டேலண்ட் எவ்வளோ? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேலண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 1. அப்போ டேஸா மாத்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இங்க வந்து 1 வரும், இங்க வந்து 2 வரும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸா மாத்தணும். அப்போ இங்க எக்ஸ் வரும், இங்க வந்து 2x. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2 பேருமே சேர்ந்து அந்த வேலையை 18 நாட்கள்ல. அப்போ கொடுத்துருக்கிறது என்னது? ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதுல வந்து இருவரும் சேர்ந்துன்னு கொடுக்காம ஏ மட்டும் இல்லாட்டினா பி மட்டும் தனியா கூட கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம டைரக்டா அதுலயே நம்ம ஈக்குவேட் பண்ற மாதிரி வரும். ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு சேர்ந்து கொடுத்துறதுனால ஏபி = என்ன வரும்? நாட்கள் வந்து எக்ஸும் 2x தான். அப்போ என்ன வரும்? எக்ஸ் இங்க 2x, கீழே 2ஐயும் ஆட் பண்ணா 3x. ஸோ கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். ஏபியோட வேல்யூ எத்தனை? 18. ஸோ 18 = x × 2/3. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து 27. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 27. நமக்கு கேட்டிருக்குது ஏயோட வேலை நாட்கள் தான். அப்போ இவங்களுடைய வேலை வந்து என்னது? 27. இதே மாடல்ல இந்த கணக்கை போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தல இதுக்கப்புறம் நம்ம வேற மாடல் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.